எப்படி வந்து தெலுங்கு பட வாய்ப்பு முதல்ல? ராஜ்கோட்டின்னு தெலுங்குல இரட்டையர்கள் ரொம்ப நிறைய ஃபேமஸாக பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க தனித்தனியாக பண்ணாங்க. அதில் வந்து திரு ராஜ் அவர்கள், சோமராஜ் அவர் தான் வந்து என்ன தெலுங்குல முதல்ல பஞ்சரம் அப்படிங்கிற கோடி ராமகிருஷ்ணா சார் தான் அது டைரக்ஷனில் பஞ்சரம். மீனா அவங்களுடைய செகண்டோ தேர்ட் மூவியோ அது. அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஃப்ளூட் பிளேயர் ஒருத்தர் வந்து டெனண்ட்டாக இருந்தார். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், வெல் நோன் ஃப்ளாட்டிஸ்ட். அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எல்லாரும் அவர் கலகலப்பாக பேசுவார். அதுலேயே எல்லாருக்கும் அவரை தெரியும். ஃப்ளூட் ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த மாதிரி நான் பாடுறதை கேட்டார். அவங்க பசங்களும் பாடுவாங்க. அவரோட சன் கூட மியூசிக் பண்ணார், ஆக்சுவலாக படங்களுக்கு பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் என்னை பாடுறதை கேட்டுட்டு நல்லா பாடுறியே, நான் வேணா எனக்கு கூட ரெக்கார்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லி சத்யா ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங்கு. நம்ம சாலிகிராமத்துலேருந்து சத்யா ஸ்டுடியோக்கு அவரோட நான் ஆட்டோவில் உட்காந்து போனேன். போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் சோமராஜ் சார்கிட்ட. ராஜ்கோட்டி, இவர் தான் ராஜ்கோட்டியில் சோமராஜ் அப்படின்னோடனே நான் இந்த மாதிரி கேசட் ஒன்று, டெமோ கேசட் ஒன்று கொடுப்போம் அப்போல்லாம். ஆமாம். அது சில 100 பண்ணி கொடுப்போம். அதில் ஒரு 5-6 தான் மக்கள் கைக்கே போகும். அதில் 1-2 தான் கேட்பாங்க. நேரம் இருக்கும், அவ்வளோதான் அவங்களுக்கு. அவங்க உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தால் அவங்க மற்ற வேலையை பார்க்க முடியாது. ஸோ அதில் வந்து அவர்கிட்ட டெமோ கேட்டேன். அங்கேயே போட்டு கேட்டார் அவர். அங்கேயே அந்த பிரேக் டைமில் வந்து உடனே போட்டு கேட்டுட்டு பாக பாடுத்துனாரோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கார்டன் டீலக்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி விஜயா கார்டன் டீலக்ஸில் அடுத்த ரெக்கார்டிங்கில் எனக்கு கொடுத்தாரு அடுத்த வாரமே. அருமை. ஆமாம், அது வந்து அப்படி தான் அவர் பிள்ளையார் சுழி போட்டார்.